மீனத்துக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் உள்ள வரீங்க. மகரத்துக்கு 7.5 சனியிலேருந்து வெளில போகிறாங்க, மேஷம் உள்ள வரும். அதனால் இதனுடைய பேர் விரய சனி. விரய சனியில் கழுத்து தலைப்பகுதியில் கவனமாக இருக்கணும். கழுத்துலேருந்து தலை, அதில் கண் இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, தொண்டை இருக்குது, வெர்டிகோன்னு மயக்கம் வரும். இதிலெல்லாம் கவனமாக இருக்கணுமா. யார்? மேஷம். எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். நான் தான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருப்பேன், தாரக மந்திரம். சனி வருதா, கோயில் போகிறது, அனுமானம் கும்பிடுறது, திருநள்ளாறு போகிறதெல்லாம் ஏற கட்டுங்க. எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடும். எக்ஸசைஸ் ஆரம்பித்து நைட்டில் சீக்கிரமாக உணவை முடிச்சிடுங்க. லேட் நைட்டு உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு சனி அதிகமான தொந்தரவு கொடுப்பார். இதெல்லாம் இயற்கை. சனி இருந்தாவே 3 வேளை சாப்பிட்றவங்க 5 வேளை 6 வேளை பிரித்து சாப்பிடணும். வயிறில் ஃபுல் பசியோட கொஞ்சம் பசி இருந்துக்கினே இருக்கணும். அப்போ தான் மூளை நல்லா வேலை செய்யணும். ஏன்னா சனி நம்மளை மந்தப்படுத்திடுவார். நல்லா சாப்பிட்டுட்டா அப்படியே எங்கே சுருண்டு படுத்துங்கன்னா அன்றைக்கி வேலை மொத்தமாக கெட்டுடும். மேஷத்துக்கு அற்புதமான அமைப்பு 7.5 சனி. உங்கள் இதில் தான் சனி நீச்சமாகிறார் மேஷத்தில். அடுத்தது வரக்கூடிய சனி பெயர்ச்சி. செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஷம். அதே சமயம் என்னன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆத்ம ரீதியாக அனுகூலம் காணப்படும். தெய்வ மார்க்க சித்தாந்தங்கள் அனுகூலத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். புது பொறுப்புகளுக்கு வருவீங்க. டக்குன்னு சோம்பலெல்லாம் உதறுவீங்க. ஒரு விஷயமா அழகாக நவுத்துவீங்க. நிறைய விஷயம் பெண்டிங்காகவே வச்சுருப்பீங்க, அதெல்லாம் அழகாக முடிப்பீங்க. 7.5 சனியில் சுபகாரியம் நடக்கும். குழந்தை அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த அந்யோன்ய குறைபாடெல்லாம் நீங்கும். 7.5 சனி வருதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. 7.5 சனியில் ஜெயிக்க போட ராசி யாருன்னா பார்த்தா மேஷம். அந்த சமயத்தில் மேஷத்துக்கு நான் சொன்னது தான், வழுக்கலான இடங்கள், உயரமான இடங்கள், வண்டியில் ரொம்ப கவனம், அடிக்கடிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, பிரீத்தி பண்ணிக்கிறதெல்லாம் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கள் செய்வது, கோயிலில் நடக்கக்கூடிய பொங்கலுக்கு மிளகு சீரகம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் பெரிய பரிகாரம், சனி பிரீத்தி. அதே போல் கோயிலில் அபிஷேகம் நடக்கிற இடத்துல கோயிலுங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கினா அந்த நல்லெண்ணெய் சாமி மேலே டெய்லி போடுவான், அந்த எண்ணெய் தேய்க்கிறது. அதுபோல் கோயிலுங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, விசேஷமான பலனை பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? ரிஷபம். ரிஷபத்துக்கு என்ன? பல்லு சம்மந்தப்பட்ட ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் விஷயத்தில் கவனமாக இருக்கும். ரிஷபத்துக்கு எது ரொம்ப முக்கியம்? கஞ்சனூர் கோயில், சுக்கரஸ்தலம். அங்கே போய்ட்டு 1 கிலோ பசு நெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்தா அதிக அற்புதம் ஏற்படும். அங்கே என்ன பாருங்க, சனி இந்த வாட்டி 10ஆம் இடத்துலேருந்து 11க்கு வராரு. அதனுடைய பேர் என்ன? லாப சனி. லாபம்னா என்ன? பணம் வரும், எல்லாத்துலேயும் டெவலப் ஆகும். சனி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2.5 வருஷம் ரிஷப டெவலப் ஆகலைன்னா எந்த காலத்தில் ஆகிறது? யோசிக்கவே கூடாது. அந்த கிரகம் இங்கே இருக்குது, குரு மாறுது, ராகு மாறுது, எல்லாம் இல்லை. சனி உங்களுக்கு 2.5 வருஷம் ஜம்முன்னு இருக்கார். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. வண்டி 2 வீலரா 4 வீலர், 4 வீலர் சிலர் ஃப்ளைட்டு கூட வாங்கலாம். நிஜமாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு டெவலப் ஆவீங்க. 4 வீலரில் திடீர்னு காருடைய டெவலப்மெண்ட்டு சாதாரண வந்த பென்ஸு, இது ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் வாங்கலாம். அரசியலில் சாதாரண இருக்கவங்க, எம்எல்ஏ இருந்தால் மந்திரியாக இருந்தால் வேறு லெவல் போஸ்ட்டு, அப்கிரேடு, நிதி அமைச்சர், சிஎம் அப்படியெல்லாம் போகலாம். அந்த மாதிரி ஒரு அப்கிரேடு. ஒரு ஆஃபீஸில் சாதாரண பொசிஷனில் இருந்தவங்க கூட பெரிய டைரக்டர் லெவலுக்கு, இல்லைனா தனியாக அந்த அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறதெல்லாம் ஆரம்பிக்கலாம். அதே போல் என்னென்ன ஏற்றம்லாம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசலாகும். புது கடன் பற்றாலும் அது சந்தோஷ கடன். வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக ஒன்றுமே தெரியாதவர்கள், ஒன்றுமே இல்லாத இருந்த ரிஷபராசிக்காரங்க விசிட்டிங் கார்டு போடலாம். விசிட்டிங் கார்டில் எப்படி போடலாம்? ஒரு தொழில் இல்லாமல் பல தொழில் போடலாம். அட்வைசர் போடலாம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். வழக்கறிஞர்கள், மீடியாவில் பேசுகிறவங்க எல்லாம் பெரிய புகழ் பெறுவாங்க. பத்மஸ்ரீ போன்ற விருதுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஞ்ஞானிகள், மருத்துவத்துறையில் இருப்பவர்கள்லாம், பேராசிரியர்கள்லாம் பெரிய ப்ரமோஷன் ஆகலாம். பிஹெச்டி முடிக்கவே முடியலன்னு கஷ்டப்பட்டு இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த 2.5 வருஷத்தில் பிஹெச்டிலாம் க்ளீன் பண்ணிடுவாங்க.
பிள்ளைகள் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் இது உருப்படாதுன்னு உங்களை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எதிரில் ஜம்முன்னு வருவீங்க. அவங்களே உங்ககிட்ட வந்து உதவி கேட்கக்கூடிய நிலைமை வரும். ஆச்சரியமாக இருக்கும் செல்வி சொல்கிறது. அதே சமயம் இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவங்களுடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய சனி பயிற்சி தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடமான லாபசனி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். கர்மசனி 10ஆம் இடத்துக்கு வரார் மிதுனத்துக்கு. அதனால் என்ன பண்ணணும்? ப்ரெஷர் பார்த்துக்கணும். ஆர்ட்டை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். 24 வயசு ஆனாவே நான் அதை ஒத்துக்க மாட்டேன், பண்ணிடணும். குரு உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். அதனால் அந்த ஒரு விஷயம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், எல்லா மாற்றமும் ஜம்முன்னு செய்யக்கூடிய ராசி யார்? மிதுனம். வைத்தீஸ்வரன் கோயில், அந்த கோயிலில் போய்ட்டு 1 கிலோ பசு நெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் கோயிலில் கொடுத்து அந்த கோயிலில் வச்சு போட்டு எடுத்துக்கணும். போதும். நெய் மட்டும் எல்லா சன்னிதானத்துக்கும் பொறுமையாக கொடுத்துட்டு திவ்யமாக கொடிமரத்துக்கு கீழே உட்காந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனையும் பொறுமையாக வேண்டுங்க. அழுவாதீங்க. தெய்வத்துக்கிட்ட அழுதா தெய்வம் ஓடிடும். நம்பிக்கையோடு போங்க, எனக்கு இதை செய்து கொடுன்னு கேளுங்க. இந்த மிதுனத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயில் வந்து எப்படி வேலை செய்யும்? ஏதோ செல்வி சொல்கிறாரு இந்த வாட்டி மட்டும் நம்பாதீங்க. அடிக்கடிக்கு போங்க. இந்த 2.5 வருஷத்தில் ஆத்ம ரீதியான அனுகூலம் காணப்படும். தெய்வ காரியங்கள் நிறைய செய்வீங்க. கோயில் திருப்பணிகள் அதிகமாக செய்யக்கூடிய ராசி யார்? மிதுனம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவர்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்குங்க. அனுகூலமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஜம்முன்னு நல்லது நடக்கும். கல்யாண அமைப்பெல்லாம் இந்த சமயத்தில் பண்ணிக்கலன்னு எப்போ பண்ணிப்பீங்க? கல்யாணம் டக்குன்னு பண்ணிக்கிங்க. குடும்பத்தில் பிரச்சனை, பொண்டாட்டி உங்களுக்கும் பிரச்சனை, பொண்டாட்டி பிரிஞ்சிருக்காங்க, அம்மா வீட்டில் இருக்காங்க, இல்லை பொண்டாட்டி உங்கள் கூட பேச மாட்டேன்றாங்க, ஒரே கட்டிலாக இருந்ததில் நடுவில் கோடு விழுந்துச்செல்லாம் பார்க்காதீங்க. வெள்ளை கொடி, வெள்ளை பெட்ஷீட்டு ஒன்றுமே இல்லை, சாரின்னு சொல்லி போடுங்க. மெசேஜ் கிளியரன்ஸ் ஆகிடும். வீணாக யாராவது சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுறாதீங்க. குடும்பம் அபிரிதமான இருக்கும். கல்யாணத்துக்கெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த ஜோசியர் சொல்கிறார், அந்த ஜோசியர் சொல்கிறார், இந்த பொருத்தம் சரியில்லை, அந்த பொருத்தம் சரியில்லை. டக்குன்னு மனசுக்கு பிடிச்சா கோயிட் பண்ணுங்கள். எல்லா ரிஸ்க்கும் வரும். கல்யாணம்னா எல்லாருக்கும் வரும். வாழ்க்கை இல்லாது. தெய்வத்தை, குலதெய்வத்தையும் நம்புங்க. வைத்தீஸ்வரனை நம்புங்க. அடுத்தது யார்? 4வது ராசி கடகராசிக்காரங்க. இதுவரை அஷ்டமத்தில் இருந்தீங்க. இப்பொழுது சனியானவர் பாக்கியத்துக்கு வரார், 9ஆம் இடத்துக்கு வரார். பாக்கியத்துக்கு வரக்கூடிய சனிக்கு என்ன பிரீத்தி பண்ணணும்? ஆலங்குடி குருஸ்தலம். ஆலங்குடி குருஸ்தலத்தில் போய்ட்டு 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கோங்க. கடகத்துக்கு ஒரே ஒரு விஷயந்தான், மன அழுத்தம் தான். மன அழுத்தம், வயிறு, அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதில் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. திடீர் அதிர்ஷ்டம் வரும். லாட்ரி சீட்டெல்லாம் நிறைய வாங்கக்கூடிய ராசி யார்? கடகம். வாங்கினே இருங்க. டக்குன்னு 2.5 வருஷத்தில் ஒரு டைம் அடிச்சிடும். ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு ஷேர்லாம் கொடுக்காதீங்க, நீங்கள் பத்திரமா வச்சுக்கிங்க. உங்கள் குடும்பத்துக்கு கொடுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கோயிலில் அன்னதானத்துக்கு கொடுங்க. வயது முதிர்ந்தவர்களுக்கு அன்னதானத்துக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுங்க, மாத்திரை மருந்து வாங்கி கொடுங்க. அதே சமயம் 2.5 வருஷம் ஜம்முன்னு ஒரு நல்ல லெவலுக்கு உங்களை கொண்டு போகும். வார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கணும். வாக்கு மட்டும் யாரையும் கிழிக்கக்கூடாது, கடிக்கக்கூடாது, போட்டு பராண்டக்கூடாது. 2ஆம் இடத்தில் கேது வருவதனால வார்த்தைகள் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம் அனுகூலத்தை தரும். கெட்டவன் கட்டிட்டால் ராஜயோகம்லாம் வரும். அந்த ராஜயோகம் குரு மறைகிறதுனால வரும். பெரிய பம்பர் ஆகும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை தரும். ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்தவர்களுக்கு திடீர்னு தீரும். ஹெல்த் வயசில் ரொம்ப நாளாக பாதிப்பு இருந்தவர்கள் சரியில்லைன்னா 1 நாள் 2 நாள் மருத்துவத்தில் ஃபேமிலி டாக்டர் சொல்வார், போய் இதை பண்ணி சர்ஜரி பண்ணிக்கோங்க. டப்புன்னு தைரியமாக பண்ணுங்கள். அஷ்டமி பார்க்குறது, நவமி பார்க்குறது இதெல்லாம் வேணாம். நீங்கள் தான் கிளியர் ஆகி ஜம்முன்னு வரப்போகிறீங்களே. டக்குன்னு 2 நாளில் சரியாயிடுவீங்க. 10 வருஷம் 15 வருஷம் நோய் உபத்திரம்லாம் கிளியர் ஆகிடும். முட்டி வலி, அந்த வலி, முட்டி சர்ஜரி பண்ணணும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தைரியமாக பண்ணுங்கள். ஒரு 10 நாள் 20 நாள் டென்ஷன் இருக்கும். அதோட ராஜா மாதிரி துள்ளி குதிக்கிற கண்ணுக்குட்டி மாதிரி ஓடி வருவீங்க. எல்லா விதத்துலையும் ஏற்றம் கிடைக்கும். 9ல் வரக்கூடிய சனி பல விதத்தில் நன்மை தரும். அதே சமயம் பெரியவங்களுடைய ஹெல்த்து பார்த்துக்கு. குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க. திருமணத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலைன்னா அது உங்கள் தப்பு. திருமணத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணி டக்குன்னு நல்ல லெவலுக்கு வாங்க. எது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு
இதுவரை 7ல் இருந்தார், இப்பொழுது அஷ்டமத்துக்கு வருகிறார். யார்? சிம்ம ராசிக்காரர். அஷ்டமத்தில் வராருன்னா குய்யோ முயோன்னு கத்துவீங்க, நிறைய பேர் பயமுறுத்துவாங்க. அப்படி மட்டும் சனியை மட்டும் பார்த்து பரிகாரம் சொல்லக்கூடாது. சனியை மட்டும் பார்த்து பலன் இல்லை. 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ல் வருவது யோகம். இதில் மட்டும் நம்ம கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் என்ன பார்த்துக்கணும்? நரம்பு, கால், இந்த 2 விஷயத்துக்கு. அஷ்டமத்தில் வருதா, 7.5 சனியில் வருதா, அர்த்தாஷ்டம சனியில் வருதா, கண்ட சனியில் வருதா, என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ண அற்புதமாக ஆகும். சிம்மராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம் தடை எல்லாம் நீங்கும். பிள்ளைகளுடைய திருமண தடை நீங்கும். புத்திர சந்தான தடை நீங்கும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். கல்யாணம் ஆகும். அஷ்டம சனியில் ரொம்ப நாளாக கல்யாணம் எதிர்பார்த்து கல்யாணம் தடையாகி கல்யாணம் சரியாக இல்லாமலாம் இருந்திருப்பீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். வீடு கட்டுறது, நிலம் கட்டுறதெல்லாம் ஏற்படும். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டக்கூடாது. வாகனத்தில் வித்தைகள் காட்டுறது, இந்த ஐஎல்ஸ் போட்டு லேடிஸ் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸ்கிட்டாக்கி விட்டுரும். சாதாரண செருப்பு போடுங்க. ஊருக்காக நீங்கள் ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் காட்ட வேண்டாம். நீங்கள் ஜாலியாக இருங்க. எல்லா விதத்துலையும் நன்மை தரும். நல்ல கிரிப்பான ஷூ போட்டுக்குங்க. புரியுதா? ஏன்னா இந்த கால் ஸ்கெட்டு பண்ணுறது தான் உஷாராக இருக்கும் அஷ்டம சனியில். அதே சமயம் என்ன பண்ணணும்? டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ட்ராப் நல்லெண்ணெய் முட்டியிலேருந்து கீழே வரைக்கும் தேய்ச்சிட்டு குளிச்சிடுங்க. சனி பிரீத்தியாக அது. சனியால் தொந்தரவு வராதான் காலுக்கு. இது சாதாரண விஷயம். பாத்ரூம்லேயே வச்சுக்கோங்க. 2 ட்ராப் நல்லெண்ணெய் இப்படி முட்டிக்கு கீழே அப்படி தடவிட்டால் போதும். வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சோப்பு பண்ணணுன்னு கூட கிடையாது. நல்லெண்ணெய் தானே, அது உடம்புல இருந்தால் நல்லது தானே. பெரிய மாய்ஸ்சரைசர் அது. ஓகேவா? இது பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னியா ராசிக்காரங்க. கன்னியா ராசிக்காரங்களுக்கு என்ன அது? ரொம்ப அற்புதம். அதே சமயம் 6ல் அந்த சனி 7ஆம் இடத்துக்கு வரார். கண்டக சனி என்று பேர் அதுக்கு. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் நீங்கள் எந்த கோயில் போகணும்? திருநள்ளாறு போகணும். திருநள்ளாறில் போயிட்டு 1 கிலோ பசு நெய், 1 கிலோ நல்லெண்ணெய், 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கணும். எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? கன்னியாராசிக்காரங்க அலர்ஜி, சளி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பெண்களாக இருந்தால், வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது விலகிறதுனால அனுகூலம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மேன்மை அடைவது, பழைய கடன்கள் பைசல் செய்வது, எதிரிகளிடத்திலிருந்து பிரச்சனைகள் தீர்வது, வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தி தருவது, தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, நல்ல மருத்துவர் கிடைப்பது, நல்ல மருந்துகள் கிடைப்பது, சொல்லிக்கினே போகலாம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, மனதில் ஒரு நிம்மதி ஏற்படுவது, பாஸ்போர்ட்டெல்லாம் சரியாக வைத்து கொள்ளக்கூடிய ராசிக்காரங்க யார்? கன்னியா ராசிக்காரங்க. உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணம் ஜம்முன்னு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். வெளிநாட்டில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ட்ரேடிங் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ராசிக்காரங்கள் யார்? கன்னியா ராசிக்காரங்க. வெளிநாட்டில் வேலையில் இருந்தவங்க அந்த நாட்டிலே தனிப்பட்ட தொழிலெலாம் தைரியமாக தொடங்குவார்கள். திருமண தடைகள் திடீர்னு ஏற்படும். அதனால் நீங்கள் தான் பார்க்கணும். நிச்சயமாகிட்டு கன்னியா ராசிக்காரங்க ரொம்ப திருமணத்தில் நான் இப்படி நான் அப்படின்னு பொண்ணுக்கிட்டே பையன்கிட்டே பேசினா நைஸாக கைண்டின்னு ஓடிடுவாங்க. நிச்சயதார்த்தமே நின்று போடும். கேர்ஃபுல்லாக இருங்க. பயணங்கள் சமயத்தில் தான் அதில் ரொம்ப கவனமாக இருக்கட்டும். தொலைதூர பயணங்களில் புதிய அறிமுகத்தில் புதுசாக ஏதாவது இந்த பார்சல் வச்சுக்கோங்க, இந்த டிக்கெட்டு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வச்சா நோனே தயவுதாச்சுனே பார்த்துக்காங்க. வயசானவங்களாக இருக்காங்களே, வருத்தப்படுவாங்களே, தண்ணி பாட்டில் குடிக்கிறாங்களே, குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்களே, ஜூஸ் கொடுக்குறாங்களே, எதுவுமே வேணாம். இந்த வீடியோ காலில் தெரியாதவர்கள் திடீர்னு வீடியோ காலில் வந்தாலும் அட்டெண்டே பண்ணாதுங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்குங்க. ட்ராப்பிங் பண்ணுவாங்க, கவனமாக இருங்க. அதே சமயம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள், உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், தொழில் நிமித்தமாக முன்னேற்றங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கன்னி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலா ராசிக்காரங்க. ரோக சனின்னு பேர். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல வருது. உடனே பயந்துடாதீங்க. திருநாகேஸ்வரம் போகிறது, ராகுஸ்தலம். ராகுஸ்தலத்தில் 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கணும். முதுகு தண்டு வடம் தான் ரொம்ப முக்கியம். அடிவயிறு, கழிவுகள் பாதையில், சிறு உபத்திரம், பெண்களுக்கு யுட்ரஸ் எல்லாம் பார்த்துக்கணும். 6ல் சனி வந்தாவே சத்ரு ஜெயம், எல்லா விஷயத்திலும் வெற்றி. சகல விதத்தில் 27 வருஷத்துக்கு 27.5 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய 6ல் சனி உங்களை எல்லா விதத்திலும் செட்டில் செய்து விட்டு போவார். குருபலம் வேறு வருது. சுபகாரியங்கள்லாம் அனுகூலம் டக்குன்னு ஏற்படும். எல்லா விஷயமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். கோயில் கட்டுறீங்களா? கட்டுவீங்க. அனாத ஆசிரமம் கட்டணுமா? கட்டுவீங்க. உதவி செய்யணுமா? செய்வீங்க. திருமணம் செய்யணும்? செய்வீங்க.
பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பெறணும் நடக்கும். புத்திர சந்தானம் எதிர்பார்த்தா நடக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், திருமண தடைகள், பிள்ளைகளுக்கு பெரிய அனுகூலம், துணை அல்லது துணைவியாருக்கு அனுகூலம், துணை அல்லது துணைவியார் பெரிய பொறுப்புகளுக்கு வருவது, ஏற்றம் பெறுவது, வண்டி வாகன மாற்றங்கள் பெறுவது, வீடு, ஒரு வீடு இருக்குது, 2 வீடு இருக்குது, இன்னொரு வீடு கட்டணும், இன்னொரு வீடு புதுசாக பண்ணணும், இன்டீரியரை மாற்றணும், வண்டியை மாற்றணும், எது நினச்சாலும் நடக்குமா? நோனே கிடையாதான். அரசு துறை, அரசியல்வாதிகள், மீடியா துறை, சினிமா துறையெல்லாம் பேர் புகழை பெறுவார்கள். அதிகமாக ஸ்போர்ட்ஸில் பேர் புகழ் பெறுவது, விருதுகளை பெறுவதெல்லாம் துளாராசிக்காரங்களாக இருப்பாங்க. பெரிய நிம்மதி ஏற்படும். நீண்ட நாட்களாக தேகாரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பாஸ்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். ஓகேவா? அதே சமயம் என்ன சொன்னேன், திருநாகேஸ்வரம், ராகு காயத்ரி ஜபிப்பது தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருங்க? விருச்சக ராசிக்காரங்க. விருச்சகத்துக்கு என்ன வேணும்? பஞ்சம சனி. 4ஆம் இடத்துலேருந்து சனி 5ஆம் இடத்துக்கு போகிறது பஞ்சம சனி. அதுக்காக என்ன பண்ணணும்? வைத்தீஸ்வரன் தான் சரண்டராக வருது. வைத்தீஸ்வரன் ஏற்றத்தை தரும். 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. எதில் கவனமாக இருக்கணும்? வயிற்றில் உள்ள உறுப்புகள், அது எல்லா உறுப்பும், பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் இன்க்ளூடடு. ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, லோ பிபி, ஐபிபி, இந்த தலை சுற்றுறது, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். அதே சமயம் நீங்களும் என்ன பண்ணணும்? அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிக்கணும். 24 வயதை கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது விசேஷமான பலனை தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்தில் காப்பாற்றலாம், தொழிலில் ஏற்றம் பெறலாம், கொடுத்த வாக்குக்கு அனுகூலம் கிடைக்கும், இரத்தபந்த உறவுகளில் ஏற்றம் கிடைக்கும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும், பூர்வீகத்தில் இருந்த தொழில் உபத்திரங்கள் மாறும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும், லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும், புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும், வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, 2 பெட்ரூமில் இருக்கவங்க 3 பெட்ரூமுக்கு போகிறது அப்கிரேட் வெர்ஷனாகவே மாறும். அது பெரிய அளவுக்கு இருக்கும். அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்கள் யார்? விருச்சக ராசிக்காரங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க யார்? தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு எதில் வராரு? அர்த்தாஷ்டம சனி. 3ஆம் இடத்துல இருந்த சனி எதில் வராரு? 4இல் வராரு. எந்த கோயிலுக்கு போகணும்? கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம். கஞ்சனூர் சுக்கிரஸ்தலத்தில் 1 கிலோ பசுனை, 100 கிராம் நல்ல விபூதி, 100 கிராம் நல்ல குங்குமம், அலர்ஜி இல்லாத விபூதி குங்குமம் வாங்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கெமிக்கல். அதனால் நல்ல கடையில் பசுஞ்சான விபூதி, தாளம்பூ குங்குமத்தை வாங்கி கொடுத்து, செல்வி சொன்னார்னு வச்சுக்கினேன் குங்குமம் இது ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. நான் கூட கோயிலில் எல்லா இடத்துலையும் வச்சு எனக்கே அலர்ஜி ஆகிருக்கு. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் கஞ்சனூரில் 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கிக்கோங்க. 3இல் இருந்த சனி 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே சமயம் தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், பெரிய அனுகூலம், புது தொழில் மாற்றம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீர்வது, தைரியமாக வண்டி வாகன மாற்றங்கள், பெரிய அனுகூலங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அதி அற்புதத்தையும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரங்கள் யார்? தனுசு ராசிக்காரர்கள். அடுத்ததாக இந்த சனி பெயர்ச்சியில் பார்க்கக்கூடிய ராசி மகரம். மகரத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்த சனியானவர் விலகி 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் சனி என்பது சகாய சனி. 7.5 சனியிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய ராசி யார் என்றால் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நல்லதும் சந்தோஷம் கிடைப்பதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய கேது ஸ்தலத்துக்கு செல்வது விசேஷத்தை தரும். கேது பகவானை தரிசனம் செய்வதும், 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமத்தை வாங்கி கொள்வது அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பற்கள் விஷயத்திலும், காது மூக்கு தொண்டை விஷயத்திலும், நரம்பு உபத்திரத்திலும் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். 3ஆம் இடத்தில் 2.5 ஆண்டு காலம் சனி இருக்கிறார். எல்லா விதத்திலும் அனுகூலம் தரும். இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் டெவலப் செய்யவில்லை என்றால் தவறு உங்கள் மீது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இல்லை, அஷ்டலக்ஷ்மி கடாட்சம். எது எது இல்லை என்று நினைத்தீர்களோ எல்லாம் கொடுக்கும். நிம்மதியாக தூங்குவீர்கள், நிம்மதியாக சாப்பிடுவீர்கள், சுவைத்து சாப்பிடுவீர்கள்.
அறக்க பறக்க சாப்பிட மாட்டீங்க. ஐயோ அவன் திட்டுவானா இவன் திட்டுவானா இந்த பயம் போயிடும். அப்படியே மன அழுத்தத்தில் வாழ்வீங்க. பணம் ஃபைனான்ஸில் பெரிய சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. எல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நூல் கண்டு சிக்கலில் மாட்டினது எப்படி விலகுதோ அது போல் ஒன்றொன்னா விலகும். ஆச்சரியமாக இருக்கும். வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். உயரமான இடங்கள், நெருப்பு போன்ற இடத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்குங்க. இந்த இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் 7.5 சனி வயது விலகிடுச்சுன்னு சொல்லிட்டு வண்டியை இப்படி ஓட்டுறது அப்படி ஓட்டுறது, நெருப்பு வர மாதிரிலாம் ஓட்டினீங்கன்னா அப்புறமா நெருப்பு எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியாது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்க. பாத சனி, ஜென்ம சனி வெளியில் போகுது. இன்னும் அடுத்த 2.5 வருஷம் 7.5 வருஷத்தில் 5 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அதனால் நீங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு திங்களூர் சந்திரனுடைய கோயில், அதாவது நம்மளுடைய ரொம்ப அற்புதமான அமைப்பு திங்களூர்னா சந்திரனுடைய கோயில். எல்லாம் திருக்கடையூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். திங்களூரில் 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி திருக்கடையூரும் பார்த்துட்டு திங்களூர் போகலாம். அந்த மாதிரி அதிசயமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய கோயில். அந்த கோயில் விபூதி குங்குமத்தை டெய்லி வச்சுக்கிறது நல்லத்தை தரும். வயிறு மன அழுத்தம் மட்டும் பார்த்துக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். நீங்கள் அவசரப்படக்கூடாது. பிள்ளைகளுடன் வாக்குவாதம் கூடாது. பிள்ளைகளுடைய தேகாரக்கத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் எல்லா விஷயத்திலும் ஒரு ஏற்றம் ஏற்படும். உங்களுக்கு யாராவது கூடா நட்பு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். பழைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மன வருத்தமோ மன கஷ்டமோலாம் இருந்தால் பேசி தீர்த்துக்கணும். நீங்கள் பேசுவீங்களான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பேசினாவே சால்வ் ஆகிடும். அவங்கள பற்றி அப்படி சொல்கிறது, நீ செய்கிறது, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இது பண்ண நான் உனக்கு அதை பண்ணலாம் பேசாதீங்க. இப்போ நல்ல நட்பை புதுப்பிச்சுக்கிறது நல்லாயிடும். அதே சமயம் வாக்குஸ்தானத்தில் சனி வர்றதுனால கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கோபப்படுறது சபிக்கிறதெல்லாம் நமக்கு ரிட்டன் ஆகும். அதனால் எதுவுமே சொல்லக்கூடாது. பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மீன ராசிக்காரங்க. மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி 7.5 சனியில் 2.5 ஆண்டு முடிஞ்சிருக்கு. இப்போ இன்னும் 5 வருஷம் இருக்குது. அதில் ஜென்மத்தில் வராரு சனி. அதனால் தடங்கல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சோம்பல் அதிகமாக இருக்கும். சூரியனார் கோயில் கும்பகோணம் ஆடுதுறையில் சூரியனார் கோயில்னு இருக்கும். ஆனால் அந்த சூரியனார் கோயில் பார்க்குறதுக்கு முன்னாடி திருமங்கலக்குடின்ற பிராணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை கோயிலை பார்த்துட்டு அந்த கோயிலில் 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்துட்டு அப்புறமா சூரியனார் கோயிலையும் 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் பசுனையோ நல்லெண்ணெய் கொடுத்துட்டு 2 கோயிலையும் அர்ச்சனை பண்ணி 2 கோயில் விபூதி குங்குமத்தையும் சேர்த்து பெட்ரூமில், பூஜை ரூமில், ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் சுற்றி வச்சுக்கிறது, உங்கள் பேக்லேயே கொஞ்சம் கையில் வச்சுக்கிறது பாதுகாப்பு கவசமாக விளங்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். ஆதித்ய ஹிருதயம் அனுமன் சாலிசாலாம் அதி அற்புதம். பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடும் வெல்லமும் கலந்து கொடுப்பது, இல்லை கோதுமை சப்பாத்தி வெல்லம் கலந்து கொடுப்பதெல்லாம் தடுங்கல்களை தவிடுபடியாக்கும். ஜென்மசனி என்பதனால சோம்பல் அதிகமாக இருக்கும். எக்ஸசைஸ் தான் மெயின். வயிறு, முதுகு, கால், வயிறு, முதுகு, கால், பாதம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சி செய்யாத மீனத்திற்கு விமோசனம் இல்லை. அதே சமயம் தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம். தொழிலே இல்லை, வியாபாரமே இல்லை, பிஸ்னஸே இல்லை, படிப்பு இல்லைன்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஜென்ம சனியில் எல்லாமே கிடைக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறுவார்கள். நிறைய ட்ராவல் செய்யக்கூடிய ராசி யாருன்னா மீன ராசிக்காரங்க. உள்ளூராக இருக்கட்டும், வெளியூராகட்டும், கடல் பக்கத்து ஊருக்கு, கடல் இருக்கக்கூடிய ஊருக்கு அதிகமான ட்ராவல் செய்வார்கள். கடல் கடந்து அதிகம் பயணத்தை மேற்கொள்வார்கள். அதே போல் ஆன்மீகத்தில் அதிக அளவு ஏற்றம் பெறுவார்கள். நிறைய யாத்திரைக்கு அதிகமாக போகக்கூடிய ராசியில் யார் வருவார்னா மீன ராசிக்காரங்க போவாங்க. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பயிற்சியால் என்ன பலன்கள், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.